2025-26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மேஷராசி, மேஷராசியில் சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை சுக்கிரதசை. இந்த 2025-26 ராகு பகவான், குரு பகவான், கேது பகவான் இந்த 3 கிரகங்கள் என்ன பலன்களை கொடுக்கும். இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எந்த வயது காலகட்டத்தில் வரும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா கார்த்திகைக்கு வராது, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை வராது, அஸ்வினி பரணி மட்டும்தான் வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து ஒரு சில பேருக்கு 6 வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம். ஏன்னா இது கேது தசை, 7 வருடம் கேதுவுடைய தசை முழுமையான தசை. அதில் 6 வயசு வரைக்கும் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு 26 வயசு வரைக்கும் வரும். ப்ளஸ் 20 கூட்டிக்கணும். நீங்கள் ஒரு கால் 1 வயசு தசா புத்தி இருப்பு தான் இருக்குது, 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம். அப்போது 21 அது வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் தசா புத்தி இருப்புகள் இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 26 வயசுக்குள்ள தசா புத்தி இருப்புக்களாக வந்துடும், அதாவது சுக்கிர தசை அப்படிங்கிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே சுக்கிர தசை தான். இந்த தசை 18 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குன்னு வச்சிங்களா, 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை வரும். அதே மாதிரி 4 வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம், உங்களுடைய சுயஜாதக இருப்பை பொறுத்து. எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் முதல் பாதி 2வது பாதியாக நான் எடுத்துக்கிறேன். அதாவது 15 வயசுக்குள்ள ஒரு பலன், 15 வயசுக்கு மேலே ஒரு பலன். உங்களுக்கு சுக்கிரதசை வருது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு, இல்லை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருது, இப்போ நடைமுறையில் இருக்குது அப்படின்னாக்கா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்கும், கெடுக்காது. எந்த லக்னமாக வந்தாலும் சரி, இந்த 15 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கெடுக்காது, முழுமையாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் 25-26 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க, இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்னாக்கா 15 வயசுக்கு மேலே ஒரு 20-25 வயசுக்குள்ளே, நான் முழுமையாகவே சொல்லிடுறேன், 15 வயசு கூட வேண்டாம், முழுமையாகவே சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு. ஒரு சில பேருக்கு படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கும் சுக்கிரன். இந்த சுக்கிரன் மறையக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா படிப்பில் ரொம்ப மந்த நிலை கொடுத்துருக்கும். நிறைய பேர் இந்த வயசு காலகட்டத்தில் சுக்கிர தசை நடக்குது, நல்லாவே இல்லை, பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான படிப்பு இல்லை, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னா அந்த தசைங்கிறது 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கும் இந்த சுக்கிர தசைங்கிறது. ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம்
இவர் வந்து நியூட்ரல், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நியூட்ரல். வேற லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் கூட 6, 8, 12 மறையக்கூடாது, 3 கூட பரவாயில்ல. இது மாதிரியான அமைப்புகளில் சுக்கிர பகவான் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா படிப்பு தடைப்பட்டிருக்கும், படிப்பில் மந்த நிலை கொடுத்துருக்கும். ஆனால் ஒரு பக்கம் அந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து குட்டி சுக்கிரன், அதாவது உங்களுக்கு யூஸ் கிடையாது, படிப்பில் கூட பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு, இப்போது 12ஆம் இடத்துல சனி. இது மனசளவில் பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காது. இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கிரதசை அப்படின்னாக்கா, இந்த 3 கிரகங்கள், ஏன்னா ராகு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்குது ராசிக்கு, குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது, கேது வந்து 4ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கார். இந்த 4 இடங்களும் சிறப்பான இடங்கள். ராகு இருக்கிற இடம், குரு இருக்கிற இடம், கேது இருக்கிற இடம், சனி பகவான் இருக்கிற இடம், உங்கள் ராசி மொத்தமே சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையான இடங்கள். இந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. 15 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, இந்த 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு நல்ல யோகம், வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அவங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக அடிப்படையில் ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கும். அந்த நல்ல டைம் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுவாங்க, அப்படி இல்லைனாக்கா பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, காரு, வீடு, வாசல், ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து இந்த சுகபோக வாழ்க்கை இந்த சுக்கிர பகவான் இப்படி தான் கொடுக்கும் 15 வயசுக்குள்ளே. இது கொடுக்கறது சுக்கிர பகவான் கிடையாது, அந்த தசைக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். உங்களுக்கு 7.5 சனி 15 வயசுக்குள்ளே வந்துச்சுனாக்கா சிறப்பு. 15 வயசுக்குள்ளே அந்த 7.5 சனிங்கிறது முடிஞ்சிடணும். அருமையாக இருக்கும், அருமையான வளர்ச்சி வீட்டில் அப்பா அம்மாவுக்கு, பெற்றோர்களுக்கு. அதாவது உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அதாவது இந்த படிக்கிற காலகட்டத்தில் நல்லா அப்படியே முதல் ரேங்க் வாங்குவீங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. படிப்பில் தடை இருக்காது, படிப்பு நல்லபடியாக போயிட்டுருக்கோம், 4 பேரோட நம்மளும் நல்லபடியாக படிச்சுட்டு இருப்பாங்க இந்த சுக்கிர தசையில் 15 வயசுக்குள்ளே. ஆனால் அப்பா அம்மாவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு கடன் இது வரைக்கும் இருந்ததுன்னு வச்சிக்கலாம், அந்த கடன் பிரச்சனை அடையும். நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு எடுத்து பார்க்கலாம், இந்த 15 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த சுக்கிர தசையில் இந்த மேஷராசியில் அருமையான உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். பெற்றோர்களுக்கு, அதாவது வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், 1க்கு 2 நிறைய சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. அதாவது அப்பா அம்மாவுக்கு கிடையாது, அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு, அது மூதாதையர்கள், அதாவது தாத்தா பாட்டி, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் இந்த சுக்கிர தசைங்கிறது. அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா, ராகுவோட கனெக்ட் ஆகிருந்தது உங்கள் சுய ஜாதகத்தில்னாக்கா தாத்தாவுக்கு, கேதுவோட கனெக்ட் ஆகிருந்துச்சுனாக்கா உங்கள் பாட்டிக்கு. இப்போ 2 கிரகத்தோட கனெக்ட் ஆகலை, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. அதாவது உடல்நல தொந்தரவுகள், மருத்துவம், அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும். 15 வயசுக்கு மேலே எப்படி இருக்கும், 20, 25, 26 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி எடுத்துக்கிறேன். எந்த வயசு காலகட்டத்தில் முடிஞ்சாலும் சரி, ஒரு சில பேருக்கு வந்து 21 கூட அந்த சுக்கிர தசைங்கிறது முடியலாம். 7.5 சனி வருது, ஒரு சில பேருக்கு வந்து மனசளவில் பாதிப்புகளை கொடுக்கும். இந்த சுக்கிரன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா, சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை, சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் நீங்கள் தப்பிக்கலாம். எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேருக்கு மட்டும். இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை இப்படி இருந்துச்சுனாக்கா சுக்கிர தசை அருமையாக இருக்கும். படிப்பில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது, மனசளவில் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும், அதாவது தடை தாமதங்களை கொடுக்குமே தவிர அவ்வளோ கெடுபலன்கள் இல்லை. இந்த சுக்கிர தசையில் சுக்கிரன் கெட்டு போயிருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்கள் லக்னத்துக்கு ஆகாதவராக இருந்து இந்த ராசிக்கும் சுபகிரக நட்சத்திரம் ஏறாமல் அவயோக கிரக நட்சத்திரங்கள், அதாவது உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யாத நட்சத்திரம், அப்படிலாம் பாவகிரக நட்சத்திரம் ஏறி சனியோட பார்வை அது மாதிரி இருந்தா, சூரியனோட சேர்க்கை அது மாதிரி இருந்தா, சூரியனோட தான் சேர்ந்துருக்கு எப்பவுமே முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் 3மே ஒன்றா சுற்றினே இருக்கும். அப்போது சூரியனோட சேர்ந்து இருந்தால், சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 10ஆம் பார்வை பெற்றிருந்தால் இந்த சுக்கிர பகவான், இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படியே அடிவாகும். டோட்டலாக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிருக்க விரயத்தில்
ஒரு சில நட்பு அப்படிங்கிறது அந்த தொடர்பு இருக்கு இல்லையா, நட்பு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல நண்பர்களாக தான் பழகுவாங்க கடைசி வரைக்கும். அதாவது இப்போ ஆரம்பத்தில் அப்படியே நல்லபடியாக ஆரம்பித்து போயிட்டுருக்கும். அவங்க மூலிமா ஒரு தொடர்பு ஒன்று வரும், ஒரு பெண்ணோ ஆணோ, நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், யாரோ ஒருத்தர் தொடர்பு வந்து லவ் வரும். லவ் சம்மந்தப்பட்ட உணர்வுகள், அதாவது ஹார்மோன்கள்லாம் சேஞ்ச் ஆகக்கூடிய வயசு. அதுலேயும் 7.5 சனி வரும்போது மட்டும்தான், இவ்வளோ நாளாக இருந்திருக்காது. ஏன்னா 16 வயசில் என்ன தெரிய போகுதுன்னு நினைக்காதீங்க. 17, 18, 19 இருக்கிறீங்கனாக்கா ஒரு சில பேருக்கு இந்த காலேஜ் படிக்கிற வயசில் லவ் சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வு அது வந்தே தீரும். அதாவது சனி சம்மந்தப்பட்டு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் சனி, சுக்கிரன் வந்து சனியுடைய நட்சத்திரம் எறிந்தாலோ, சுக்கிரன் வந்து சனியுடைய பார்வை பெற்றிருந்தாலோ, 3ஆம் பார்வை 10ஆம் பார்வை 7ஆம் பார்வை அந்த அளவுக்கு இருக்காது. இது மாதிரியான அமைப்புகளில் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக லவ் அப்படிங்கிறது வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு. இப்போது 2025 உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து சனி பெயர்ச்சி, இப்போ வந்து விரைய சனி, இதிலிருந்து 7.5 வருடங்கள். இந்த 7.5 வருடத்தில் நீங்கள் யார் கூட லவ் அப்படிங்கிறது ஒரு அஃபெக்ஷன் வந்தால் கூட அவங்களுக்கு இந்த 7.5 வருஷத்துலேயே பிரேக்கப் ஆகிடும். அதாவது 7.5 சனியில் வரக்கூடிய லவ்வுக்கு ஆயுள் கம்மி, ஆயுள் பலம் கம்மி, அதுக்கு அந்த லவ்வுக்கு ஆயுள் கம்மி. இப்போ தொடர்பில் வரும், நல்லாவே இருக்கும், ஜாலியாக சுற்றுவீங்க, ஜாலியாக இருப்பீங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அது அப்போயே உடையும். இது இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப மனசு அளவில் பாதிப்பீங்க. அதே சனி சுக்கிரன் பார்வை இல்லை, சுக்கிரன் வந்து சனியோடைய நட்சத்திரம் ஏறல அப்படின்னா நல்லாவே இருக்கும். படிப்பு ரீதியாக ஜாலியாக போவோம், பசங்களை கூட ஜாலியாக போவோம். உங்களுக்கு பரிசு இது மாதிரி எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறை, ஏன்னா நாட்டியம் பரதநாட்டியமெல்லாம் நிறைய கற்றுக்குறாங்க. இப்போ படிக்கிற காலகட்டத்திலேயே நிறைய வந்து பரிசெல்லாம் வாங்குவோம். நிறைய வந்து ஸ்கூலில் போட்டி வச்சாங்கன்னு வச்சுக்கலாம், அதில் ஜெயிக்கக்கூடிய தன்மை இது மாதிரி கொடுத்துரும். நான் சொன்னது நெகட்டிவாக சொன்னது, லவ் மட்டும் தான் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அது வராமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. இந்த சுக்கிரதசையில் அது வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். இப்போ யாராவது இதுக்கு அப்புறம் லவ் பண்ணுறீங்க, லவ் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுனாக்கா, உங்களுக்கு தொடங்கியதாக இருந்தால், அதாவது இதுக்கப்புறம் அந்த தொடர்பு வந்து அந்த தொடர்புகளை கொடுத்ததுனாக்கா எதிர்காலம் உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தீர்மானம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒரு லவ் வருது, அப்படி ஒரு தொடர்பு வருது, நீங்கள் அதை வந்து லவ் ஏற்றுக்கிட்டீங்க, லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் 40 வயசுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசைகளாக தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாவே சொல்லிடலாம். இது வந்து இயற்கை, லவ் வர்றதுங்கிறது இயற்கை தான். அது வந்து ஒரு சுய ஜாதகத்தில் இது மாதிரி சனி தொடர்பு இது மாதிரி இருந்தால், சுக்கிரன் வந்து கெட்டு போயிருந்தா இந்த வயசில் மனசை மாற்றி விட்டுரும். அதாவது ஒரு பாதையை மாற்றி விட்டுட்டு வேறு ஒரு பாதைக்கு பயணிக்க வைக்கும். அதாவது நல்ல பயணமாக இருக்காது அது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. இந்த டைமில் நான் இதை படிக்கணும், இதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு போகிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா ஜெயிச்சிருவாங்க, நல்லா லைஃப்பில் நல்லாவே இருப்பாங்க. அதை விட்டுட்டு இது மாதிரியான ஒரு கெட்ட நண்பர்கள் சகவாசம், ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாமல் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அதில் டிரைவிங் வந்து ரொம்ப மோசமாக பண்ணுவாங்க, அடுத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, எல்லாமே இது வந்து உங்களுடைய சுயஜாதகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்தி சரியில்லைனாக்கா இந்த இடத்துல இந்த 7.5 சனியில் இந்த சுக்கிர தசையில் இந்த பாதையை மாற்றி விட்டுரும். பாதையை மாற்றி விட்டுச்சுனாக்கா அதுக்கப்புறம் சரியாக உங்களுக்கு படிப்புங்கிறது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு வந்து வேலை வாய்ப்பு சரி இருக்காது, திருமண வாழ்க்கையும் சரி இருக்காது, எல்லாமே வந்து கலைச்சப்பட்ட மாதிரி ஆகிடும். உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்லாவே போயிட்டுருக்கு, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னாக்கா நல்லா போகிறீங்க. அதாவது விளையும் பயிர் முளைகளே தெரியும் அப்படின்னுவாங்க பழமொழி. உங்களுக்கு இந்த டைமில் தெரிஞ்சிடும். இந்த 7.5 சனி விரை சனியாக இருக்கும்போது இப்போவே தெரியும். நீங்கள் போகிற பாதை நல்ல பாதையாக இருந்தால் பின்னாடி நல்ல ஒரு கொடிக்கட்டு பறப்பீங்க, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், எதில் எடுத்தாலும் நீங்கள் வெற்றி வாய்ப்புகள், கஷ்டப்பட்டால் கூட நிம்மதியாக இருப்பீங்க, அப்படி எடுத்துக்கணும். ஆனால் தவறான பாதையில் போகிறீங்கன்னாக்கா, இது ஏன் சொல்கிறேன்னாக்கா சொல்லித்தான் ஆகணும். தசாபுத்தி ரீதியாக சுக்கிரனுங்கிறது சும்மா இல்லை, இது மாதிரி கொடுக்குற கிரகமும் கிடையாது, இது மாதிரி கெடுக்கிற கிரகமும் கிடையாது. சனி சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா அதுலேயும் சுப தொடர்பு ஒரு சில பேருக்கு வந்து சனி சுக்கிரன் சேர்க்கை, ஆனால் குரு பார்வை இருந்துச்சுனாக்கா தனியும் அந்த ஏதோ ஒரு லவ் வரும், அதில் பிரேக்கப் ஆகி போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, அப்படி போயிடுவாங்க.
இதில் வேறு வழி இல்லாமல் அதிலே போயிட்டு அதிலே கஷ்டப்பட்டு அதிலே வேறு மாதிரி கோர்ட்டு கேஸு ஒரு சில பேருக்கு ஸ்டேஷன் வரைக்கும் போவோம். நான் படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக அதை விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இப்போவே நீங்கள் கொஞ்சம் லைன் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த 16 to 26 வரைக்கும் சொல்கிறது வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, வேலை கிடைக்கும். வேலையில் அருமையான வளர்ச்சி. விரயத்தில் சனி வந்து உட்காருதுன்னாக்கா உங்களுக்கு ஓட வச்சுன்னே இருக்கும், ஓடினே இருப்பீங்க, வேலை கிடச்சினே இருக்கும், ஏதோ ஒரு வேலை பார்த்துனே இருப்பீங்க, வருமானம் வந்துனே இருக்கும். அது மாதிரி கொடுத்துரும். வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, இது எல்லாமே இந்த சுக்கிரதசையில் கொடுக்கும். சுக்கிரதசையை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிரதசையை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா மணிக்கணக்கில் பேசலாம். அந்த அளவுக்கு இருக்குது இந்த சுக்கிரதசையில். 1 2 இல்லை, சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகம், ஏறின நட்சத்திரம், அது அம்சத்தில் நிற்கக்கூடிய இடம், என்ன தசா புத்தி, இந்த தசா புத்தின்னாக்கா சுக்கிரதசையில் என்ன புத்தி நடக்குது, அது மாதிரி 1 2 இல்லை நிறைய இருக்குது. அதனோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எக்கச்சக்கமாக பேசினே போகலாம். நான் சொன்னது ஒரு 5% மட்டும்தான் இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது. அதனால் இந்த 2025 26 சுக்கிரதசை அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது, பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும். ஆனால் விரய சனி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். குரு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறது வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் நிறைய சொல்லிட்டேன். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அதில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். வேலையாக இருந்தாலும் சரி, மற்றபடி தவறான நோக்கங்களுக்கு போனால் கூட நிறைய அது மூலமா உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்து, வெற்றி அப்படின்னாக்கா தவறான பாதையில் போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் வழி கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சுக்கிரதசையில். நன்றி.